ஒவ்வொரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயமாகும். அந்த வகையில் எம் தேசத்தினுடைய விவசாயத்தின் புரட்சியினுடைய சில விடயதானங்களை சொல்லுவதில் நாம் மகிழ்வு கொள்கின்றோம். உணவு இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. விவசாயி சேற்றில் கால் வைத்ததால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழில்துறையே விவசாயமாகும். பணம் சம்பாதிக்க 1000 தொழில்கள் இருக்கின்றன. உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. இதை எல்லோரும் ஒரு படிப்பினையாக, ஒரு நல்ல புரிதலாக, மனித வாழ்வியல் தத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். படைப்பவன் மட்டுமே கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். அதனால்தான் விவசாயம் என்றும் போற்றுதலுக்குரியதான தொழிலாக உலகத்திலேயே பார்க்கப்படுகிறது. உலகின் அயன் மண்டல பிரதேசங்களிலேயே மிக கூடிய அளவு நெல் பயிரிடப்படுகிறது. விஜயன் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்பிருந்தே இலங்கையில் நெல் பயிரிடப்பட்டிருப்பதாக சான்றுகள் உள்ளன. 12ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மலேரியா நோய் தொற்று 16ஆம் நூற்றாண்டில் அந்நியரின் வருகைகள் போன்ற காரணத்தினால் நெல் உற்பத்தி படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து இலங்கை சுதந்திரமடைந்த பின்பே உள்நாட்டு விவசாய உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்பட்டது. மீண்டும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த நாட்டில் நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இலங்கையில் பரப்புக்கு 2 புசல் சராசரி விளைச்சலாகும். இலங்கையில் மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 17.5% இருக்கும்போது நெல் உற்பத்தி மட்டும் 3.08% இருக்கிறது. வடமாகாணத்தில் 38,600 ஹெக்டேயர் நிலத்தில் நெல் பயிரிட உகந்த நிலப்பரப்பளவாகும். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 12,000 ஹெக்டேயர் நெல் பயிரிட உகந்த நிலப்பரப்பளவாகும். யாழ் குடாநாட்டில் மானாவாரி நெல் பயிர் செய்கை வலிகாமம், தென்மராட்சி, வடமராட்சி, தீவகம் பகுதிகளில் ஐப்பசி மாதம் தொடக்கம் தை மாதம் வரையும் மழை நீரை நம்பி நெல் பயிரிடப்படுகிறது. அந்த வகையில் முதலாக கலைமகள் விளையாட்டுக் கழகமும் சுழிபுரம் மேற்கு புலம்பெயர் தேசமும் தாயக உறவுகளும் இணைந்த தற்போது புதிதாக 60 பரப்பு காணிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இவை மேலும் விரிவாக்கம் அடையும். பசுமை புரட்சி திட்டம் 15/7/2023 அன்று திறந்த நிலை செயல் குழுவினரால் சுழிபுரம் மேற்கு குகன் சங்கத்தினரால் பசுமை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 60 பரப்பு புதிதாக உருவாக்கப்பட்ட நெல் காணிகளில் 26/9/2023 அன்று விதை நெல் மாணிக்கங்கள் விதைத்து 7/2/2024 அன்றைய நாள் புதன்கிழமை அன்று பசுமை அறுவடை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 26/9/2023 தொடக்கம் 2/7/2024 வரையும் பசுமை தோப்பில் விதை நெல் விதைத்து அறுவடை செய்யும் வரையிலுமான உற்பத்தி பொருட்கள் உட்பட பராமரிப்பு செலவினங்கள் அனைத்தையும் அமரர் முருகர் நாராயணன் பிள்ளைகள் செலவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் கலைமகள் பசுமை தின நெல் கதிர் அறுவடை திருவிழாவும்
எள் விதைப்பு ஆரம்பமும் எல்லோருடைய எதிர்பார்ப்பை போன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 7/2/2024 புதன்கிழமை அன்று சிறப்பிப்பாளர்களாக யாழ் சுழிபுரம் மேற்கு ஐக்கிய ராச்சியம் திரு முத்தையா ஞானவேல் இவர் சிறப்பாக தன்னுடைய செயற்பாட்டு பணிகளையும் அவர் இந்த ஊக்குவிப்புக்காக தந்து நின்றார். அத்தோடு கலைமகள் பசுமை திறந்த நிலை செயற்குழு உறுப்பினர் திருமதி வனிதா ரவீந்திரன் சுழிபுரம் மேற்கு பிரித்தானியா இவர்களுடன் கலைமகள் பசுமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு நா சபாரட்னம், திரு க ரவீந்திரன், திருமதி ச சைலசுதா, விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் திரு சி பிரேம்குமார், திரு வே கீர்த்திதரன், இதைவிட ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், இதைவிட செயல்திறன் மிக்க செயற்பாட்டாளர்கள் என்று எல்லோரும் அங்கு கலந்து கொண்டார்கள். முக்கியமாக ஈனா தர்சன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கனகசபை ரவீந்திரன் பசுமை திட்ட உறுப்பினராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிலமானது குவங்குல சங்கத்தின் காணியாக மூதாதையர்கள் தேடி வைத்த சொத்து. இப்பொழுது விளையாட்டுக் கழகமும் பசுமை புரட்சி திட்டமும் இணைந்து இந்த பசுமை நெல்லுகளை இந்த காணியிலே விதைத்து இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிலமானது 2010ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட போதிலும் எம்மால் எதுவித செயற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் 95ஆம் ஆண்டுக்கு முன்பு இடம்பெயர்ந்த காலத்திலே எமது வளத்தை கொண்டு நாங்கள் என்ன மாதிரி மக்கள் இங்கு தங்கள் சீவியத்தை மேற்கொண்டார்களோ அதே போல மீண்டும் 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு நாங்கள் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய முயற்சியினால் நாங்கள் இப்படி ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே இவர்களுடைய எந்தவித உதவிகளும் இல்லாமல், அரச அலுவலர்களின் உதவி இல்லாமல், எம்பி மாற்ற உதவி இல்லாமல், புலம்பெயர்ந்த தேச உறவுகளும் தாயக உறவுகளும் இணைந்து இந்த பசுமை புரட்சி திட்டத்தினை உருவாக்கி இன்று அறுவடை செய்கின்ற காலம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த நேரத்திலே புலம்பெயர்ந்த உறவுகள் நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளை கேட்ட பொழுது இப்படி ஒரு பசுமை புரட்சி திட்டத்தை செய்வோம் என அவர்களுடன் ஆலோசித்த பொழுது எங்கள் திருவாளர் பாலகிருஷ்ணன் மதனகோபால் அண்ணாதான் முன் நின்று இதை எமக்கு செம்மப்படுத்தி தந்துள்ளார். அதற்கு முதலே நாங்கள் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நேரத்திலே அவர்கள் எல்லோரும் இணைந்து தங்களுடைய பணங்களை இங்கே அனுப்பி இங்கு இந்த பசுமை புரட்சி திட்டத்திற்கு திருவாளர் நாராயணபிள்ளை சவாரத்தின மன்னன் அவர்கள் இதிலே முழு பங்கையும் தனது செலுத்தியுள்ளார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அந்த நேரத்திலே நாங்கள் இப்போ 2023ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த பசுமை புரட்சி திட்டத்தை உருவாக்கி இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கின்றது. இந்த அறுவடை மக்கள் எல்லோரும் காத்திருக்கின்றார்கள் இந்த நெல்லுகளை கொள்வனவு செய்வதற்கு. அந்த நேரத்திலே மீண்டும் நாங்கள் 60 பரப்பிலே தான் இந்த நெற்றிகையை செய்து கொண்டிருந்தோம். மீண்டும் அங்காளி எமக்கு நிலம் உங்கள சங்கத்தினர் வழங்க காத்திருக்கின்றார்கள். மக்களுடைய ஒத்துழைப்பு தான் நமக்கு பெரிதும் தேவை. எனவே தொடர்ந்து அங்காளி காணிகளை நாங்கள் காடுகளை அழித்து இப்படி ஒரு பசுமை புரட்சி திட்டத்தினை உருவாக்க உள்ளோம். இது நெல் இல்லை, மேலும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களை உருவாக்கி கொண்டு நாங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடைய இருக்கின்றோம். எனவே இந்த புலம்பெயர்ந்த தேச உறவுகளும் தாயக உறவுகளும் நமக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே
2023ஆம் ஆண்டு இந்த பசுமை புரட்சி திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த செயற்குழுவானது தொடர்ந்து 5 வருஷங்கள் நிலையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்துகின்றேன். எமது கிராமத்தின் பெரியவர் குவங்குல சங்கமும் இணைந்து நாங்கள் எங்களை இந்த விளையாட்டுக் கழகம் எங்களை இந்த விளையாட்டுக் கழகத்தை சுற்றி அடைச்சி தரும் சொல்லி கேட்டபடியால் மதனோவால் அண்ணோட இதை தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அதனால் அவர் எனக்கு இதை என்னையும் இதில் இணைய சொல்லி கேட்டிருந்தார். ஆனபடியால் நாங்கள் விளையாட்டுக் கழகத்தை சுற்றி அடைக்க கொண்டு தான் முதல் துப்புரவாகி கொண்டிருந்தோம். துப்புரவாக்கும் போது பிறகு எங்களுக்கு காணாது அவை பசுமை புரட்சியையும் செய்வோம், இதுக்குள்ள மரங்கள் பயனுள்ள மரக்கன்றுகள் நடுவோம் என்று கேட்டிருந்தோம். அதனால் நாங்கள் மேலதிகமாக காணிய கோங்கில சங்கத்திடம் கேட்டபடியோ அவர்கள் தருணம் என்று இதை முன்வந்தார்கள். அந்த பக்கத்தில் காணியின் எல்லையோடு இந்த வளவை சொல்லி கேட்டபடியால் சந்திச்சினோம். நமக்கு இது பெரிய ஒரு வெற்றிகரமாக நாங்கள் இந்த பத்திகளை எல்லாம் வெட்டி துப்புரவாக்கி இந்த வருடத்துக்கே நெல் விதைச்சு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் எமது உள்ளூர் உறவுகளும் வெளிநாடுகளிலும் புலம்பெயர் சேதத்தில் இருக்கிற உறவுகளின் இதால் அவைன்ற நிதியால் தான் இதை நாங்கள் நாங்கள் எங்களில் மட்டுமல்ல எல்லாருடைய ஒத்துழைப்புகளாலும் இவர்கள் முக்கியமாக இந்த மதனவாள் அன்னை தான் இந்த நிதியை சேர்த்து தந்துள்ளார். அவரின் முக்கிய பங்களிப்பு அவருடையது தான். இப்போ எப்போதும் நாங்கள் சில பேருக்கு அவர்களை சொல்ல குறையாக இருக்கும். உண்மையான காரணம் அவர் தான் இதுக்குரிய ஆள். அவரால் தான் இதை நாங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த காரணம். இது ஒரு பெருங்காடாக இருந்தது, முதல்ல உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும் இது எப்படி இருந்தது. அதுண்டு பெருங்காடாக இருந்ததை பெரும் கஷ்டத்தின் மத்தியில் இதை செய்து முடித்துள்ளோம். ஆனால் எல்லாரும் இதை பார்க்க வேணும். ஏனென்றால் இந்த பாருங்க, இந்த நெல்லுக்கெல்லாம் நெல்லை நான் வந்து பார்த்தபோது இது நெல்லும் விதைக்கலாம் எள்ளும் விதைக்கலாம் என்று தான் நினச்சி இதை செய்தோம். ஆனால் கொஞ்சம் நெல்லில் கொஞ்சம் நோய் வந்துவிட்டது இடையில். அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் 15 நாட்கள் ஆகிட்டது. நாங்கள் அதுக்குரிய மருந்து கொடுக்குறதுக்கு 3 நாளில் கொடுத்துருக்கணுமென்று விவசாய சமயம் சொல்லுது. அது நான் பழைய காலத்தில் சொல்லிவினோம், இந்த நோய்கள் வந்தால் காற்று அடித்தால் மாறுமெண்டு அதைத்தான் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது பயனளிக்கலை. நான் பிறகு 15 நாளுக்கு பிறகு தான் மருந்து வந்து அடித்தோம். அரைவாசி தப்பி உள்ளது, அரைவாசி போட்டுது சேதாரம். எல்லாம் நிறைய நெல் வந்திருக்கும், வந்த வேகத்துக்கு நல்ல விளைச்சல் அடிச்சிருக்கும். இதனால் அந்த நோய் வந்து விட்டது. தனிமையான காணி தானே, அதுதான் நோய் கூட வந்ததுக்கு. இப்போ பெரும் காணி இருக்குமா இருந்தால் அந்த நோய் வந்து எல்லாத்திலும் பரவி இருக்கும். இது தனிப்பட்ட இடத்துல உள்ளபடியால் இதுக்கு தனியாக பிடிச்சிருக்கு நோய். ஆனபடியால் இது நன்றி. முதல்ல புலம்பெயர் வாழும் மக்கள் எங்களை நம்பி இந்த காசுகளை அனுப்பி நன்றி. ஆனால் ஒருவேளை தனியாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பேர்களை வாசிக்க எல்லாரும் பங்களிப்பு செய்திருக்கணும். நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார். சந்திரன் எல்லாம் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார். 6 லட்சம் ரூபா தந்திருக்கிறார். அவர் தான் முதலாக தந்தவர். அந்த 6 லட்சம் ரூபாவோட தொடங்கித்தான் இப்போ நிறைய பணங்கள் வந்தது. 27 லட்சம் ரூபா செலவு செய்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து செலவுகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனபடியால் உங்களோட சேவைக்கு இந்த நிதி பங்களிப்பை செய்தவர்களுக்கு நன்றிகள். நன்றி, மேலும் மேலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது. நாங்கள் என்னென்னா இன்றைக்கு எங்களோட பசுமை புரட்சி திட்டத்தினாலும் தலைமை மலர்களாலும் செயற்பட்டு நடத்தப்பட்ட அறுவடை இன்றைய தினம் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு பசுமை புரட்சியினர் ஒரு ஊக்குவிப்பாக எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊக்குவிப்பை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இதுவும் இன்னும் மேலும் மேலும் இவை எங்களுக்கு இந்த ஊக்குவிப்பையும் இப்படி ஒரு காடை நல்ல ஒரு பசுமை புரட்சியாக செய்வதற்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் வேறு பணி மேற்கொண்டு தொடர கேட்கிறோம். அதோடு எங்களுக்கு கிரௌண்டும் சில வேலையில் திட்டங்கள் இருக்குது, அதையும் செய்து தந்தால் நல்லா இருக்கும்.
கலைமை உள்ளார்களத்துக்கு குரோன் தந்ததும் குவன்குல சங்கத்தினரும் இந்த பசுமை பிரதி திட்டம் செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்ச காலத்திற்கு காணியை அன்பளிப்பு அளித்த பசுமை பிரதி குவன்குல சங்கத்தினருக்கும் அதோடு எங்களுக்காக அர்ப்பணித்த சவரத்னமன் அவர்கள் குடும்பத்தினர் நாராயண குடும்பத்தினர் அவை அறுவடை செய்வதற்காக வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காணி துப்புராகி வளமாக்கி தங்களுடைய விதை நெல்லை தந்து எங்களுக்கு ஆற்றுவித்த அன்பளிப்பு செய்து ஆற்றுவித்த நாராயணன் குடும்பம் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு எங்களுக்கு இன்னும் அவையுடைய குடும்பத்தினரிடம் பணி தொடருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். புலம் தேசத்தில் இருக்கும் எமது உறவினர்களுக்கும் நன்றியை சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவைதான் இவ்வளவு எங்களுக்கு ஊக்குவிப்பை தந்து இப்படி ஒரு காடை துப்புராக்கி இப்படி பசுமை பிரதி திட்டம் ஒன்று செயற்படுத்த வேணும் என்றும் அவை ஊக்குவித்தவைக்கு புலம்பாய்வு செய்த மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்ற அறுவடையில் 1750 கிலோ நெல் உற்பத்தி கிடைக்க பெற்றது. 25 மூட்டை தர 6000 ரூபாய் படி 1,50,000 ரூபாய் கலைமகள் பசுமை திட்டத்திற்கு வருமானமாக கிடைக்க பெற்றது. அந்த நாள் பசுமை தின பொற்காலமாகும். மேலும் எள் விதைப்புக்கான செலவினங்களை சுழிபுரம் மேற்கு கொழும்பு சின்னப்பு வீரசிங்கம் லலிதா குமாரி நேசமக்கா தம்பதியினர் பொறுப்பேற்று கலைமகள் பசுமை பொற்கால நாளில் 25,000 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்நேரமதில் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைமகள் பசுமை திட்ட 2023 ஆண்டு திறந்த நிலை செயற்குழுவினர் தொடர்ந்தும் உங்களது ஆக்கபூர்வமான செயற்பாடுகளையும் உங்கள் நல்ல எண்ணங்களிலான கருத்துக்களையும் உங்கள் நல்ல சிந்தனைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அன்புடன் வணக்கங்கள் கூறியும் விடைபெறுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.